வணக்கம். ஆரண்ய காண்டம் பகுதி 2. காவதம் பல கடந்தனர். நதிகள், மலைகள், சோலைகள் அவர்களுக்கு வழிபட்டன. புதிய புதிய இடங்களை கண்டு அவர்கள் இரும்போது எய்தினர். எதிர்பாராமல் அங்கே கழுகின் வேந்தை கண்டு தொழுது வணங்கினர். அரசிலங்குமரர்களை தவசிகளின் கோலத்தில் காண அப்பறவை வேந்தனுக்கு வியப்பு விஞ்சியது. நீவேர் யாவேர் என்று வினவினான். தசரதனின் மைந்தர் என்று பதில் இருந்தனர். தசரதன் கழுகின் வேந்தனாகிய சடாயுவின் நண்பன் ஆதலின் அவன் நலத்தை கேட்டு அறிய விரும்பி, வாய்மை மன்னன் வலியனோ என்று கேட்டான். அவன் காத்து வந்த வாய்மை அழியவில்லை, காவலன் மறைந்து விட்டான் என்று கூறினான் ராமன். நண்பனை இழந்தமை கழுகு வேந்தனுக்கு தீரா துயரை தந்தது. உணர்வு நீங்கி உயிரற்றவனாய் காணப்பட்டான். வெறும் சடலமாக விளங்கினான். ராமனும் இலக்குவனும் அவனை தடந்தோள்களால் தழுவிக்கொண்டு நழுவ விடாமல் நிறுத்தினர். இருவரும் தம் கண்ணீரால் அவனை குளிர வைத்தனர். அவன் உயிர்ப்பு பெற்று அயர்ப்பு நீங்கினான். தசரதன் வெற்றி சிறப்புகளை அடுக்கி கூறி அழுகையை அவன் ஒப்பாரியாக்கினான். தசரதனுக்காக ஒரு பறவை அரசன் அழுது அரற்றியது அதிசயமாக இருந்தது. அவனை பற்றி அறிய அவாவினர். சூரியன் தேர்வோட்டியாகிய அருணன் அருமை புதல்வன் யான். சூரியன் சுற்றி வரும் உலகம் முற்றும் திரிந்து பறந்து வாழ்பவன். தசரதன் என் இனிய நண்பன். தேவர்களோடு மற்ற சாதிகளை வகைப்படுத்திய ஆதி காலத்திலேயே வந்து உதித்தவன் நான். கழுகுகளுக்கு மன்னன். என் உடன் பிறந்தவன் சம்பாதி. அவன் எனக்கு இளையவன். சடாயு என்பது என் பெயர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். பொன்னுலகு புகுந்த பெரியோனாகிய தசரதனே உயிரோடு திரும்பி வந்ததைப் போல அவனை கண்டு ராமன் களிப்பு அடைந்தான். பாசத்தோடு தன் 2 இறகுகளால் அவர்களை சடாயு அணைத்து அன்பு காட்டினான். என் ஆரோக்கியர் நண்பன் என்னை விட்டு அகன்ற பிறகு யான் உயிர் வாழ்தல் சரியென்று, சுமைமிக்க வாழ்வில் யான் சுவை காண இயலாது. யானும் தீயில் விழுந்து மாயாவிட்டால் என் துன்பத்திற்கு விடிவே இல்லை என்று அரற்றி அலறினான். அவனை தேற்றி அன்பு மொழி கூறி அவனிடம் உறவு கொண்டனர். எங்களுக்கு உதவ வேண்டிய எம் தந்தை உயிர் விட்டு புகழை தேடிக்கொண்டார். மெய்யை காத்து வந்தவர் தம் மெய்யை விட்டு நீங்கினார். துன்பம் நேர்கையில் இன்பம் சேர்க்கும் உறுதிமொழிகளை எடுத்து கூற உம்மை தவிர இன்று யார் இருக்கிறார்கள்? நெருப்பு பொறுப்பற்றது. உம்மை சுட்டு எரித்தால் அதற்கு பிறகு குளிர் நிழலை யாம் எங்கே காண முடியும்? நிற்கின்ற நெடுஞ்சுவரே இளைப்பார நினைத்தால் சாய்வதற்கு நிழல் ஏது? எம் விருப்பேற்று நீர் உயிர் வாழ வேண்டுகிறோம் என்றனர். தந்தை மறைந்ததும் ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டிய நீவேர் காட்சி பொருளாக இங்கு வந்து சுற்றி கொண்டிருப்பது ஏன் என்று வினவினான் சடாயு. அதற்கு விடையாக ராமன் அவர்கள் அடைந்த இன்னல்களை அடுக்கி கூறினான். சீதையை நோக்கி அக்கோதையை அறிமுகப்படுத்தும்படி சடாயு வேண்டினான். தாடகையை வீழ்த்தியது முதல் வில்லை வளைத்து அக்கோமகளை மணந்தது வரை ஒன்று விடாமல் உரைத்தான் ராமன். நாட்டை துறந்து நீங்கள் பட்ட பாட்டை கேட்டு மிகவும் வருந்துகிறேன். நீர் மீண்டும் திரும்பும் வரை விரும்பியபடி பொழுது போக்கிக் கொண்டு சீதை இங்கு தங்கலாம். அவளுக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாதவாறு காவல் காப்பேன் என்று கூறினான். அகத்தியர் அறிமுகப்படுத்திய கோதாவரி என்னும் ஆற்றங்கரையில் நீர்த்துறை ஒன்று உள்ளது. பஞ்சிலும் மெல்லிய அடிகள் உடைய சீதை தங்குவதற்கு அந்த பஞ்சவடி என்னும் இடம் ஏற்றமுடையது என்றான் சடாயு. அதற்கு வழிகாட்டினால் போதும் என்று அடக்கமாக கூறினான் ராமன். மிகவும் நன்றி. அப்பெருந்துறையில் நீர் மாதவம் செய்வீர், அதுதான் தக்கது என்று கூறி விண்ணில் முன்னோக்கி பறந்து அவர்களுக்கு வழிகாட்டினான் சடாயு. பஞ்சவடியை அறிய வழிகாட்டிய தூய சிந்தை உடைய சடாயு சென்ற பின் வில்லை ஏந்திய வீரர்களாகிய ராம இலக்குவர்கள் பஞ்சவடியை அடைந்து அங்கு உறைந்தனர். தன் குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய் பறவை போல சடாயு அவர்களை காக்கும் அரிய பணியை மேற்கொண்டான். பஞ்சவடி என்னும் பசுமையான சோலை கோதாவரி நதிக்கரையில் இருந்தது. அது சான்றோர் படைக்கும் கவிதை போல தெளிவும் நிறைவும் பெற்று விளங்கியது. கண்ணை பறிக்கும் மணிகளையும் மின்னல் போல் ஒளிவிடும் பொன்னையும் பெண்ணின் பற்களை போல் வெண்மையான முத்துக்களையும் வாரிக்கொண்டு வந்து ஐவகை நிலங்களில் குவித்தது. நீரால் அந்நிலங்களை வளப்படுத்தியது. அதன் ஓட்டம் இவர்களின் நாட்டத்தை கவர்ந்தது. பத்தினி பெண்ணோடு ராமன் அங்கு இனிமையாக காலம் கழித்தான். இயற்கை அவர்களுக்கு வியப்பை தந்தது.
பால் நிலவை கண்ட சீதையும் ராமனும் தேனிலவை கண்டது இல்லை. இங்கு ஏன் என்று கேட்பாரற்று வண்ண பறவைகளையும் வனத்து விலங்குகளையும் அவற்றின் நேய உறவுகளையும் கண்டு அவற்றோடு அவளை ஒப்பிட்டு ராமன் நலம் பாராட்டினான். தாமரை மலரில் 2 சக்கரவாக பறவைகள் தங்கியிருந்தன. அவை சீதையின் அழகிய வடிவை அவனுக்கு நினைவுபடுத்தின. மணற்குன்றுகள் ராமன் தோள்களாக விளங்கின. அன்னப்பறவைகள் சீதையின் நடையை கற்றன. களிறுகள் ராமன் பெருமிதத்தை கண்டு ஒதுங்கின. வஞ்சிக்கொடி இடைக்கு தோற்றது. தாமரையின் நிறம் மங்கி காட்சியளித்தது. அன்பு காட்சிகள் அவர்களுக்கு மௌன ராகமாய் இசைத்தன. அழகுக்கும் இனிமைக்கும் பங்கமில்லாது அந்த சோலையில் இலக்குவன் வடித்து தந்த குடிசையில் தங்கி இருந்தனர். இலங்கைக்கு அரசன் ராவணன் ஒரே தங்கை சூர்பனகை அங்கு வந்து சேர்ந்தாள். அப்பருவமங்கை ராமன் உருவில் மயங்கினாள். அரக்கியாக சென்றால் கிறுக்கு பெண் என்று நறுக்குவர் என அரம்பை வடிவில் அவன் முன் நின்றாள். திருமகளை தியானித்து அவள் உருவை தான் பெற்று காட்சியளித்தாள். செம்பஞ்சு பூசிய சிவந்த அடிகள் தாமரை மலர் போல காட்சியளிக்க அன்னநடையும் வஞ்சிக்கொடி போன்ற மின்னலிடையும் கொண்டு நஞ்சு என தகைய வஞ்ச மகள் நடன சிங்காரியாக நளினமாக அவன் முன் வந்து நின்றாள். விண்ணவர் படைத்த அமுதம் போன்ற கண்கவர் கன்னியை கண்டு ராமன் வியந்தான். காட்டு வாழ்க்கையில் மேட்டுக்குடிமகள் இவள் யார் என அறிய விளைந்தான். பதுமை போல வந்த புதியவளை பார்த்து, ஆரணங்கே, நீ யார்? வழி தெரியாமல் உன் விழிகள் எங்கு வந்து நோக்குகின்றனவா என்று பரிவுடன் வினவினான். வாய்ப்பை எதிர்பார்த்து அவள் வாய்மையை மறைத்து பொய்மையை புனைவுடன் கூறினாள். நான் அழகை நகர் காவலன் குபேரனுக்கும் இலங்கை வேந்தன் ராவணனுக்கும் தங்கை. அழகு மிக்கவள் ஆதலின் என்னை காமவள்ளி என்று அழைப்பர். அரக்கர் குலத்தில் அரம்பை எப்படி அவதரிக்க முடியும் என்று கேட்டான் ராமன். சேற்றில் முளைத்த செந்தாமரை நான் என்றாள். நிலத்தில் வந்தது ஏன்? நிம்மதி இழந்ததால். உன் சம்மதம் வேண்டி உன்னை மணக்க என்றாள். நீ மலைத்தேன், நான் முடவன் என்றான். காதலித்தேன், அதனால் என்னை குருடி என்பர். சாதி ஒரு தடை என்றான். நான் களப்பு மகள், இது என் பிறப்பு வரலாறு என்றாள். என் தாய் அரக்கி, தந்தை அந்தணன் என்றாள். அரக்கி நீ, மானுடன் நான் என்றான். இடைப்பட்ட நிலையில் தேவ மகளாக உன்னை சந்திக்கிறேன் என்றாள். நீ சீமாட்டி, நான் சீரிழந்த நாடோடி என்றான். என்னை மணந்தால் நீ நாடாள்வாய் என்றாள். உன் பெற்றோர் என்று தொடர்ந்தான். தடை செய்ய மாட்டார்கள். காந்தருவ மனம் என்று ஒன்று இருக்கிறது, அது காதலர்களுக்கு தரப்பட்ட உரிமை என்றாள். அளவோடு நகையாட விரும்பினான் ராமன். என் தந்தையை நான் வாழ்த்துகிறேன். அவர் என்னை காட்டுக்கு அனுப்பாவிட்டால் நீ எனக்கு எட்டாத கனியாக இருந்திருப்பாய். அழகுமிக்க உன்னை சந்திக்கும் பேறு பெற்றேன். நன்மை என்னை வந்து அடைந்திருக்கிறது என்றான். அவன் பேசிய எல்லல் உரையை உள்ளமுவந்து சொன்ன ஏற்புரையாக கொண்டாள் அவள். மீன் தூண்டிலில் விழுந்துவிட்டது என்று நினைத்தாள். விரித்த வலை வீண் போகவில்லை என்று செருக்கு கொண்டாள். சீதை என்னும் பெண் கொடி அங்கு வேலியாக வந்து தடுப்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. பொன்னை நிகர்த்த சீதை நீல நிறத்தவளான ராமனை தழுவிக்கொண்டு நின்றாள். மேகத்தில் மின்னல் தோன்றியது. சூர்பனகையின் சொற்களில் இடி தோன்றியது. கண்களில் நீர் பொழிய மழையையும் கொண்டு வந்து சேர்த்தாள். சிவபூசையில் சிந்தனையின்றி புகுந்த கரடி இவள் யார் என்று கேட்டாள். இளைஞர் இருவர் புனையும் காதல் கவிதையின் இடையில் புகுந்த போட்டி கவிதை யாது என்று வினவினாள். இது இடைப்பெறவரல் என்று நினைத்தாள். இவள் அரக்கி மகள், மானுட வடிவில் வந்து உன்னை மயக்குகிறாள். இவளை அகற்று, அடித்து துரத்து என்று ஆணையிட்டாள். அதிகமானால் அமுதும் நஞ்சாக மாறிவிடும் என்பதை அறிந்தான் ராமன். விளையாட்டு வினையாக மாறுகிறது என்பதை உணர்ந்தான். இவள் என் மனைவி, வாழ்க்கை துணைவி என்று சொல்லாமல் செய்கையால் அறிவுறுத்தினான். சீதையை அழைத்துக் கொண்டு சிரித்துக்கொண்டே வர்ணசாலையில் நுழைந்தான். தம்பி நயவு காட்ட மாட்டான், என்னை நம்பி இங்கு இருக்க வேண்டா என்று கூறிவிட்டு அவளை விட்டு அகன்றான். இன்று போய் நாளை வருகிறேன் என்று கூறிவிட்டு அவ்வரக்கி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். பொழுது சாய்ந்தது. உள்ளத்தில் வெறுமை நிறைந்தது. இரவு நீண்டதாக அவளுக்கு இருந்தது. பொழுது விடிவில் தன் விடிவை காண காத்து கிடந்தாள். எப்படியாவது அவனை அடைவது என்று உறுதி கொண்டாள்.
இருள் அவளுக்கு மருளினை தந்தது. விரக வேதனையால் நரக வேதனையை அடைந்தாள். உறக்கம் நீங்கிய ராமன் காலையில் தன் கடனை முடிக்க கோதாவரி கரையை அடைந்தான். நித்திய கடனை முடித்து இறைவனை வழிபட்டு நிறைவுள்ளத்தோடு வீடு திரும்பினான். அவன் புத்தம் புது பொலிவோடு விளங்குவது அவளுக்கு பெரு விருப்பை தூண்டியது. சீதை குறுக்கிட்டதால் அந்த பேதை தன்னை துறந்தாள் என்று தவறாக கணக்கு போட்டாள். அவள் வாழ்க்கை ஒருதலை ராகமாக மாறியது. அவள் ஒரு தருதலையாக மாறினாள். சீதை அவளுக்கு நந்தியாக காணப்பட்டாள். மந்தி போன்ற அவள் நந்தியாகிய சீதை மீது பாய்ந்து மறைந்து விடுவது என்று துணிந்தாள். காவல் செய்து காத்து கிடந்த காகுந்தன் தம்பியை அவள் கவனிக்கவில்லை. தனித்து இருக்கிறாள் என்று துணிந்து அவளை பற்றி இழுக்க முயன்றாள். மெய்ப்படை காவலன் போல இருந்த இலக்குவன் அவள் செய்கை பொய்ப்படும்படி அவள் மயிர்முடியை கரத்தால் பற்றி அவளை கரகர என்று இழுத்து வெளியே விட்டான். முதலுக்கு மோசம் வந்துவிட்டது என்று கூறும்படி இலக்குவனையே அவள் கைப்பற்றி அந்தரத்தில் இழுத்துச் செல்ல பார்த்தாள். அந்த சுந்தர தோழனுக்கு அவளை அழித்து ஒழிப்பதை தவிர வேறு வழி தோன்றவில்லை. பெண் கொலை புரிந்தால் மண்ணுலகம் அவனை பழிக்கும் என்பதால் தயக்கம் காட்டினான். உயிரை பிரிக்க விரும்பவில்லை. அவளுக்கு தக்க பாடம் கற்றுத்தர விரும்பினான். அழகு காட்டி தன் அங்கங்களால் மயக்க முற்படுகின்றவளின் அழகை குலைப்பதே செய்யத்தக்கது என்ற முடிவுக்கு வந்தான். மூக்கும் செவியும் முகத்துக்கு அழகு தருவன. வளமிக்க இளமையை காட்டும் நகில் அவளுக்கு ஆணவத்தை உண்டாக்கி இருக்கிறது. மூக்கையும் செவியையும் முன அறுத்தாள். அது அவள் நாக்கை அடக்கும் என்று உறுதி கொண்டான். வழுதிர் பற்றும் வாலிப மங்கையாகிய அவள் அங்க இலக்கணம் பங்கம் அடைதல் தக்கது என்று மூக்கையும் செவியையும் மூலியாக்கினான். குருதி கொட்டியது. அருவி வடியும் மழை போல காட்சியளித்தாள். அரக்க வடிவம் அவளை காட்டிக் கொடுத்தது. கருப்பு நிற காரிகை விருப்புமிக்க சிவப்பு நிறம் பெற்றாள். செக்கர் வானம் படிந்த செம்மலையானாள். செம்மலை அடைய சிவந்த வடிவம் பயன்படும் என்று கருதினாள். நதி நீராடி இறை வழிபாடு செய்து நிறைமனத்தோடு வீடு திரும்பிய ராமன் குறையுற்ற இந்நங்கையை கண்டான். அவளும் சூரியனை கண்ட தாமரை போல் உவகை கொண்டாள். அவள் அவன் கண்ணில் பட்டாள். நடந்ததை அவள் போக்கிலேயே அவன் தெரிந்து கொண்டான். இது தம்பியின் சித்திர வேலைப்பாடு என்பதை அறிந்து கொண்டான். உறுப்பிழந்த நிலையிலும் அவள் உள்ளம் குலையவில்லை. விருப்புற்று கேட்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்றாள். பொறுப்பற்ற உன் சொல் உன்னை அரைகுறை அழகியாக்கிவிட்டது. அறுவை சிகிச்சை நடந்தும் அறிவு பெறாதவளாய் இருக்கிறாய். தீயவளே விலகு என்றான். அவள் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி மீண்டும் மீண்டும் வேண்டினாள். ராவணன் பொல்லாதவன். அவன் தங்கை நான். அங்கம் அறுத்த உங்களை உயிரோடு தங்க வைக்க மாட்டான், இது உறுதி என்றாள். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் அரக்கர் அழிவிற்கு துணையாய் நான் இருப்பேன். நீ ஏற்கனவே மனமானவன், அதனால் என்னை ஏற்க மறுக்கலாம். உன் தம்பிக்கு என்னை ஏற்றுக்கொள்ள சொல். எனது மூக்கை அறுத்து விட்டீர். என்னை நீர் ஏற்றுக்கொண்டால் மூக்கை மறுபடியும் உண்டாக்கிக் கொள்வேன். முழு அழகையும் பெறுவேன். அதிகமான நெடிய மூக்கும் மடந்தையருக்கு மிகைதானே. பெண்ணுக்கு மிகைப்பட அழகும் பகையாய் முடியும். குடும்ப பெண்ணுக்கு கொண்டானை மகிழ்விக்கும் உரு இருந்தால் போதாதோ என்றான். மூக்கு அழகு என்பதால் பிறர் என்னை நோக்குவர். அது விருப்பை ஊக்குவிக்கும் அல்லவா? என் மீது கொண்டுள்ள பிரியத்தால் மூக்கு அறுத்தீர். ஆதலின் உம்மிடம் என் அன்பு இருமடங்காகிறது என்றாள். அறுபட்ட மூக்கு உடையவளோடு எப்படி வாழ்வது என்று உன் தம்பி திகைக்கலாம். நீ விடுபட்ட இடையை உடைய மெல்லியலோடு சேர்ந்து வாழவில்லையா? ராவனை அழிப்பதில் உங்களுக்கு உற்ற துணையாவேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து தொல்லை தந்தாள். அதற்கு ஓர் எல்லை காண விரும்பினர். அதனால் வில்லை வளைத்து அம்பு தொடுக்க இளையவன் ராமன் ஆணையை எதிர்நோக்கி நின்றான். இனி இங்கிருந்து பல்லை காட்ட முடியாது என்று உணர்ந்த சூர்பனகை பழி தீர்க்கும் படலத்துக்கு சென்றாள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.